கொழும்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்து, மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டு மக்களின் வீடு வீடாக செல்லும் ரணில் குழுவினர். போர்த்துகலில் இரு விமானங்கள் நடுவானில் மோதி விபத்து. பிரித்தானிய பொதுத் தேர்தலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள புதிய வேட்பாளர். பைடனின் போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் மஹிந்த பேச்சு. களத்தில் நேரடியாக களமிறங்கினார் ரணில். ஈரான் ஜனாதிபதி தேர்தல். கொழும்பிலும் அதனைச் சூழவுள்ள பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கலங்கலான நீர் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளம் காரணமாக கலட்டுவா நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரியொருவர் நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களுக்கு காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும். கலகெதர, பாதுக்க, கொடகம, ஹேமகம, பன்னியப்பிட்டிய, ருக்மல்கம, பலன்வத்த, மத்தேகுட, மகரகம, பொரக்கமுவ மற்றும் பெப்லியானா ஆகிய பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் கிடைக்கும் என அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வெளியேறிய பிரதான நீர்க்குழாயின் பணிகள் விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கான பிரச்சாரங்களை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இம்மாத ஆரம்பத்திலிருந்து இதனை ஆரம்பிக்க வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 9 மாகாணங்கள் மற்றும் 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதான கூட்டங்களை நடத்துவதற்கும் பிரதேச மட்டத்தில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் குழு ஒன்றுக்கு தனியாக பிரச்சார பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர்த்துகல் நாட்டில் தெற்கில் உள்ள பேஜா விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் இரு சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் விமானியொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்ற விமானியொருவர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான சாகச நிகழ்ச்சியின் போது பல இராணுவ விமானங்கள் மற்றும் உலங்குவானூர்திகள் சாகசங்களில் ஈடுபட்டுள்ளன. சாகசத்தின் போது இரு விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட சம்பவம் அங்குள்ள பார்வையாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்த விமானப்படை சார்பில் வெளியிட்ட அறிக்கையில், பெஜா விமான சாகச நிகழ்ச்சியில் இரு விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியதை விமானப்படை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றது என குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானிய பொதுத் தேர்தலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக பிரெக்சிட் சாம்பியன் என்று அழைக்கப்படும் நைகல் பஜோர் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இவரது அறிவிப்பு அந்த நாட்டு பிரதமர் ரிஷி சுனக்கின் பழமைவாதி தரப்புக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. பிரித்தானியாவில் மிகவும் திறமையான சொற்பொழிவாளர் மற்றும் ஆர்வலர்களில் ஒருவராக கருதப்படும் நைஜல் பஜேர் ஜூலை 4ஆம் தேதி பிரித்தானிய பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். பிரெக்சிட்டின் கட்டமைப்பாளரும் பிரித்தானிய அரசியலை சீர்குலைக்கும் சக்தி விட கூறப்படும் நைஜல் பரேஜ் தென்கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள கிளாக்டன் தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் தனது விருப்பத்தை அறிவித்துள்ளார். இதற்கு முன் 7 முறை போட்டியிட்டு ஒரு முறை கூட நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் மிக பாரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் என கூறப்படுகின்றது. அவரது பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே புதிய ஆற்றலை புகுத்தலாம் என்றும் இதனால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி அதன் நீண்டகால வாக்காளர்களை இழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலஸ்தீனிய அமைப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் பைடனின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். இந்த திட்டம் சமாதானத்தை ஒத்ததாக அமைந்துள்ளது. சர்வதேசம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடி போர் நிறுத்தத்திற்கு தடையாக இருப்பது ஹமாஸ் குழுக்கள் மாத்திரமே. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஹமாஸின் இராணுவ மற்றும் ஆளும் திறன்களை அளிப்பது உட்பட இஸ்ரேலின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை போரை தொடர உத்தரவிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் முடிவானது நீடித்த போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்காது. மேலும் ஹமாஸ் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டுமென்றார்.
ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசிடமிருந்து இந்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட ஏனைய எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன முதலில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய பேச்சுக்கள் மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன. அந்த பேச்சுக்கள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளார். இதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதை உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது பொதுஜன பெரமுன உட்பட அவருக்கு ஆதரவு வழங்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அரசுக்கு ஆதரவு வழங்க தரப்பினரை ஒன்றிணைத்து அரசியல் இணையுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று களவிஜயம் மேற்கொண்டார். கொலன்னாவ, கலனி, அம்பத்தாவை ஆகிய பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை கண்காணித்தார். கொலன்னாவை தேசவத்த வெகரகொட ராஜமகா விகாரையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி பல்வேறு பணிப்புரைகளை விடுத்துள்ளார். கழனி ஆற்று பள்ளத்தாக்கில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மழைநீர் வழிந்தோடுவதை தடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்பப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும் முல்லேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள அம்பத்தளை, கல்லாவன பிராண ராஜமகார விகாரை, தேசவத்த வெகரகுட பிராண ராஜமகா விகாரை, கொலன்னாவரிடன எஸ்ஸில்வா வித்தியாலயம் மற்றும் வெள்ளம்பிட்டிய காமினி வித்தியாலய பாதுகாப்பு நிலையம் என்பவற்றுக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டார். மக்களின் நலன்களை கேட்டறிந்ததோடு அவர்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை தொடர்ச்சியாக பூர்த்தி செய்யும் பணிகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். ஈரானில் இந்த மாதம் நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு கடும் போக்காளரான முன்னாள் ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த மே 19ஆம் தேதி இடம்பெற்ற ஹெலி விபத்தில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட நிலையில் புதிய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜூன் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 67 வயதான அகமது நஜாத் 2005 தொடக்கம் 2013 வரை தொடர்ச்சியாக 2 தவணைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளார். அவரது பதவிக்காலத்தில் இஸ்ரேல் மற்றும் மேற்குலகத்துடன் முறுகல் அதிகரித்திருந்ததோடு ஈரானின் அணுசக்தி திட்டமும் வலுப்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஈரானின் 12 நீதிபதிகள் கொண்ட பாதுகாவலர் சபையின் அனுமதி வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.